எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னா லைட்டை போட்ட மணி 6:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கடையிலேருந்து வீட்டுக்கு போய் லைட் போட போகலை. நேற்றுலேருந்து அக்கா எங்கே வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்க எல்லாத்துக்குமே அக்கா சரியான அப்படி கோவத்தில் இருந்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கூலாகிருக்கேன், சாந்தமாயிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு டீ போட போகிறேன். ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மணி 6:30 லைட் போட்டங்காட்டி நம்ம தாஜ்மஹால் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அடிக்கடி உன்னோட தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, உன்னோட தாஜ்மஹால் அப்படிம்பாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய தாஜ்மஹால். சரிங்களா? ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க வீட்டில். தாஜ்மஹாலில் போய் ஜாலியாக உட்காந்துட்ரு அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ என்னோடய தாஜ்மஹால் க்ரீனிஸாக இருக்கும். ஸோ லைட் போட்டாச்சுல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு லைட் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். என்னங்கிறத அங்கே போய் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக 2 நாளாக எனக்கு வேலை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்செட்டாக இருக்கும் போது நிறைய பேர்த்துக்கு வீடியோ போட வேணாமே நினச்சிட்டேன். இப்போ லைட்டை போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி மதியானம் நான் ஒன்று செஞ்சுருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நானே கதவு க்ளோஸ் பண்ணிவிட்டு குடுன்னு ஒடியான்ட்ட ஒரு ஃபோன் காட்டி. ஸோ இப்போ தான் நானும் போய் பார்க்க போகிறேன். வாங்க போவோம். வெளியே வந்தால் மட்டும் எப்படி சில்லுன்னு காத்தடிக்குது. நம்ம ஊராடி அப்படின்னு போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வரலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. லைட்டை போட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மதியானமே துவைச்சிட்டேன். நான் பாருங்கள் பெல் அடிக்கிறேன். ஆளே இல்லாத வீட்டுக்குள்ளே பெல் அடிச்சுட்டு இருக்கேன். குளியல் பொடியை தூக்கி எடுக்கணும். வெயிலில் காயுது. இளம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். லைட்டை போட்டாச்சு. இரேவா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸோ 2 மாதங்கள் கழித்து ஸோ நம்ம அந்த கருப்பு கோழி ஆக்கணும்ல, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அப்படியே இருக்குது. அப்புறம் 65 பொரிச்சு உள்ளே வச்சுருக்கேன். சாப்பிட்லையாட்டிருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சிக்கன் 65 சாப்பிடுவோம். எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். சாப்பிட்டு போயிட்டாங்க, ஆனால் சிக்கன் மட்டும் சாப்பிடல. சூப்பராக செஞ்சுருக்கேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. நைட்டு தான் நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கணும். இப்போ டீ போடுவோம். காரம், இஞ்சி பூண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு தந்தூரி போட்டு வீடியோ போடுறேன். தந்தூரி சூப்பராக போடுவேன். அந்த தந்தூரியோட இது இங்கே இருக்குது பாருங்க. இப்போ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை அங்கேயே சீவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம குளியல் பொடியை தூக்கிட்டு உள்ளே வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இன்னும் துணி இருக்குது. 2வது ரவுண்டு போட்டேன். இன்றைக்கி நம்மளுக்கு இட்லி ஊற்றுற வேலை ஒன்று தான் இருக்குது. இப்போ வெளியே துணி காய போட்டதை எல்லாம் தூக்கி போட்டு மறுபடி துணி ஒரு இது போடணும். இது எல்லாம் என் துணி, இன்னுமே என் துணி உள்ளே கிடக்கு. சரிங்களா? காஞ்ச துணி மட்டும் எடுத்து மடிக்கணும். உள்ளேயும் காய போட்டிருக்கேன். அதான் நான் நைட்டு பீரோக்குள்ளே எடுத்து மடித்து வச்சிடணும். ஒரே வேலையாக முடிச்சிடணும் இன்றைக்கே. பரவாயில்லையே, அடித்த வெயிலுக்கு துணியும் காஞ்சிருச்சு. துணியெல்லாம் எடுத்துகிட்டு லெக்கின்லாம் காயலை. துணி கொண்டு போய் பெட்ரூமில் போட்டுருவோம்.
அப்போ தான் வந்து மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பயே வந்து டீயை போட்டுருவோம். நைட்டு வந்து சிக்கன் பொரிக்கணும். பொரிச்சிட்டு இட்லி சுட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால் துணியை மடிக்கலாம். போய் துணியை மட்டும் காய போட்டுருவோம் டீ ஆடுறதுக்கு. டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கஸ்டமர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே மீண்டும் நைட்டு வருவோம். மானம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டேன். வேத்து விறுவிறுத்து வந்திருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கு போனங்காட்டி தான் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். சரி ஓகே. இந்த ட்ரெஸ் கிட்டத்தட்ட வந்து தைச்சி ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுடிதார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுடிதார் காய்ஸ் இது. இதோட டிசைனே வந்து 1 மணி நேரத்தில் தைச்சி தருவார் டைலர். சூப்பராக இருக்கும். எனக்கே தைச்ச மாதிரி அவர் என்னைய எப்படி சொல்கிறது அலத்தியே எடுக்காமல் தைச்சி கொடுப்பாரு. இப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டெய்லர் கடைக்காரர். இன்றைக்குமே கிளாத் எடுத்து கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக தைச்சி தருவார். எனக்குன்னாவே அந்த டெய்லர் மட்டும்தான். ஈரோட்டில் இருந்திங்கன்னா அவர்கிட்ட போய் கொடுத்து பாருங்கள். 1 hour டெய்லர் எஸ்பிபி கிட்டே இருப்பார். இந்த ட்ரெஸ்ஸு அன்னைக்கு காமிச்சிருந்தால அதெல்லாமே அவர் தான் தைச்சார். ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட தைச்சது எதுவுமே ஃபேட் ஆகாது, அப்படியே நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போல்லாம் ஸ்டிச்சிங் சார்ஜெல்லாம் அதிகமாகிடுச்சு. எவ்வளோனா அதனால தான் இப்போ ரெடிமேட் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் தைச்சு போட்டோம்னா பல வருஷத்துக்கு வருது. ஆனால் நம்ம ரெடிமேட் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஃபேட் ஆயிடுது, இதாகிடுது. அதுதான் பார்க்குறேன். இனிமேட்டில் நம்ம ரெடிமேடுக்கு பதில் இப்படி ஷாலு பேண்ட்டோடு வந்துடும். பேசாமல் இனிமேல் எடுத்தே தைச்சிக்கலாம் அப்படின்னு யோசனை வருது. புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அதனால் நம்ம ரெடிமேடில் காசு போடுறதோட இப்படி எடுத்து தைச்சோம்னா ஒரு டாப்பு வந்து இப்போ இந்த இது வந்து நான் 400க்கு என்னமோ வாங்கினேன். ஸ்டிச்சிங் 400, 800ஓடு முடிஞ்சு. அதாவது அப்போது. இப்போ எடுத்தோம்னா எப்படி இதுவும் 500 வரும், ஸ்டிச்சிங்கும் 500 வந்துடுச்சு. ரெண்டுமே 1000க்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000க்குள்ளே நம்ம வந்து என்ன மாடல் கொடுக்குறோமோ அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. பின்னாடி நாட்டு வந்துடும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு லாங் டைம் வரும், லைனிங் உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன புத்திசாலித்தனம்னா இது பல வருஷத்துக்கு வருது. சரிங்களா? ஆனால் அது வந்து நம்ம ரெடிமேட் எடுத்தோம்னா சீக்கிரமாகவே வந்து கிளாத் வந்து இதான மாதிரி ஆகிடுது. சும்மா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போடவே முடியறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்லாம் துணி எடுத்து தான் தைச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போல்லாம் எனக்கு லாங் டைம் வந்துச்சு. நிறைய பேத்துக்கு என் துணி கொடுத்து கூட அவங்க புதுசு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என் துணியை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா டாப்பில் 2-3 டைம் போட்டோம்னா ஹென்னா பட்டுச்சுன்னா இது பட்டுச்சுன்னா எல்லாமே இதாகிடுது. ஸோ இனிமேட்டு நானும் ஸ்டிச்சிங் தான் அதிகமாக எடுத்து போடலான் இருக்கேன். துணியாக எடுத்து தைக்க கொடுத்துடலாம், இல்லை நம்மளே உட்காந்து தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரியே இருக்கும். ஸோ மாடலாகவும் போட்டுக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி போடலாம். தினமுமே நம்ம வந்து ரெடிமேட் போட்டோம்னா நம்மளோட காசு வேஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு அழகாகவும் இருக்காது. சரிங்களா? இப்போ வேத்து கொட்டுதுங்க. பாருங்க, இன்றைக்கி வெயில் ஜாஸ்தி. ஃபேனை போடுவோம். வீட்டுக்கு வந்துட்டேன். மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். தோசையா இட்லியான்னு தெரில. கறி குழம்புக்கு ஏதோ ஒன்று ஊற்றுவோம். இன்றைக்கி பொட்டெல்லாம் வச்சுட்டு டிஷ்னலாக போனேன்னா கஸ்டமர் என்னது வித்தியாசமாக இருக்குது மோரக்கட்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இது வித்தியாசமாக இருக்குது. ஐப்ரோ வித்தியாசமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாக்கு எடுத்து தலை சீவிருக்கேன். இந்த மாதிரி நிறையா ஷால் வேறு இப்படி போட்டிருக்கேன். காய் வீடு மாதிரி ஷாலும் போட்டிருக்கேன் அப்படின்னு. சூப்பராக இருக்குது காயுமா உனக்கு இந்த சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். கறி குழம்புக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். துணி மடிக்கணும், இட்லி ஊற்றணும், இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? வீடியோலாம் எடிட் பண்ணணும். உட்காந்து ஃப்ரீயாக இருக்குமா. மணி 10 மணி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் எடிட் பண்ணி போட்டுட்டு எப்படி இருட்டாக இருக்கு
படுத்து தூங்க வேண்டியதுதான். என்னை இப்படியே பார்த்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நானும் இப்படியே பார்த்துட்டு ஓடியான்ட்டேன். சரி ஓகே கைஸ், உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறேன். நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க.